ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் 15th லெசன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 14th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 15th லெசன். இப்போ 15th லெசனோட முடியுது. அடுத்து வியாக்கரண் இலக்கணம் தான் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்டுக்கு முடிச்சாச்சு. அடுத்தடுத்த புக்கு கிடைக்க அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் 15th லெசன் பார்ப்போம். ஹன்ஸ்முக் சர்தார், மகிழ்ச்சியான வீரர். அந்த பாடத்தில் ஆங்கிலேஜி மேங் லிக்கியே அப்படின்னு ஆங்கில வார்த்தையை எழுதுறது, ஹிந்தி வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தையை எழுதுறது. சஹி சப்தோங் அப்படின்னா சரியான வார்த்தையை எழுதுறது. ஸ்பெல்லிங் 3 வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதில் எது சரியான ஸ்பெல்லிங்கோடு இருக்குன்றதை டிக் பண்ணணும், கரெக்ட் வேர்ட்ஸ் எழுதணும். இப்போ விலோம் சப்தோங் அப்படின்னா எதிர்ச்சொற்கள், ஆப்போசிட் வேர்ட்ஸ். வஜன் பதலியே அப்படின்னா சிங்குலர் புளூரல், ஒருமை பன்மை எழுதுதல், சிங்குலர் புளூரல் வேர்ட்ஸ் எழுதுறது. பார்க்கலாமா? ஆங்கிலேஜி சப்தோங் அப்படின்னா ஆங்கில சொற்கள். அசாதாரண் அப்படின்னா சாதாரணம்னு சொல்லுவோம், ஆர்டினரி அப்படின்னா. அசாதாரண் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னா அசாதாரணம். பஹாதூர் அப்படின்னா பிரேவ். இது இங்கிலீஷ் வேர்டை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக நான் தமிழ் வார்த்தையும் எழுதியிருக்கேன். பஹாதூர் அப்படின்னா பிரேவ், துணிச்சல். கனிஷ்ட் அப்படின்னா பிரைவசி, அந்தரங்கம். டோப்பி அப்படின்னா தொப்பி, கேப்பு, ஹேட்டு, தொப்பி. கோப்டி அப்படின்னா ஸ்கல், மண்டை ஓடு. சர்தார் அப்படின்னா சீஃப், தலைவன், வீரன். ஜரூர்மந்த் அப்படின்னா நீட்லி, தேவை. ஜரூர்னா நீடு, ஜரூர்மந்த் அப்படின்னா நீட்லி, தேவை. கஞ்சா அப்படின்னா வழுக்க, போல்டு. ரகசி அப்படின்னா சீக்ரெட், ரகசியம். ரகசிய அப்படின்னா ரகஸ் அப்படின்னு, ரகசியம், சீக்ரெட். மித்ர அப்படின்னா ஃப்ரெண்டு, நண்பன். சிர் அப்படின்னா ஹெட், தலை. நம்ம உள்ளுறுப்புக்கள், உடல் உள்ளுறுப்புக்கள், வெளியுறுப்புக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிர், தலை, ஹெட்டு. ஜவான் அப்படின்னா யங், இளமை. இது ஆப்போசிட் வேர்ஸில் பூடா அப்படின்னா வயதானவங்க, முதுமைன்னு சொல்லிப்போம், ஏற்கனவே பார்த்தோம். ஜவான், பூடா அப்படின்னு நம்ம ஆப்போசிட் வேர்ஸ் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஜவான் அப்படின்னா இளமை, யங். தல்வார்பாஜ் அப்படின்னா வாள் வீரன். இப்போ தல்வார் அப்படின்னா வாள், தல்வார்பாஜ் அப்படின்னா வாள் வீரன். ஹங்ஸ்முக் அப்படின்னா மகிழ்ச்சியான, நம்ம மகிழ்ச்சியான தலைவன், வீரன் சொல்லி ஏற்கனவே படித்தோம்ல, ஜோவியல். ஹங்ஸ்முக் அப்படின்னா மகிழ்ச்சியான. ஜங்கல் அப்படின்னா ஃபாரஸ்ட், காடு. கோடா அப்படின்னா ஹார்ஸ், குதிரை. சிகார் அப்படின்னா ஹண்ட், வேட்டை. கர்தவி அப்படின்னா டியூட்டி, கடமை. சகாயதா அப்படின்னா ஹெல்ப், உதவி. அதை மதத் அப்படின்னு சொல்லுவாங்க, இது சகாயதா அப்படின்னு சொல்லுவாங்க. சஹி சப்தோங் சரியான வார்த்தைகளை எழுதுறது. இதில் 3 வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதில் எது சரின்றதை மட்டும் நான் எழுதியிருக்கேன். பஹாதுர் அப்படின்னா துணிச்சல், பிரேவ். தல்வார்பாஜ் அப்படின்னா வாள்வீரன், ஸ்வாட் ஃபைட்டர். பரிச்சை அப்படின்னா அறிமுகம். இது பரிச்சயமான முகமாக இருக்கே அப்படின்னு சாதாரண பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. பரிச்சை அப்படின்னா அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். கனிஷ்ட் அப்படின்னா அந்தரங்கம், பிரைவசி, க்ளோஸ். சம்மான் அப்படின்னா மரியாதை, ரெஸ்பெக்ட். கர்தவ் அப்படின்னா கடமை, டியூட்டி. பிரயாஸ் முயற்சி, எஃபோர்ட். தில்தார் அப்படின்னா கனிவான இதயம், கருணை உள்ளமாக இருக்கிறது. தில்தார் அப்படின்னா கைண்ட்லி ஹார்ட்டட். இப்போ விலோம் சப்தோங் பார்ப்போம். ஆப்போசிட் வேர்ட்ஸ், எதிர்ச்சொற்கள். பஹாதூர் அப்படின்னா துணிச்சல். கம்ஜோர் அப்படின்னா பலவீனமாக இருக்கிறது, பயப்படுறது. அப்போ டர்போக் அப்படின்னு சொல்லலாம். டர்னா பயம்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். டர்போக் அப்படின்னா பயந்தாங்குழின்ற மாதிரி, பயம். கரீப் அப்படின்னா ஏழை. அமீர் அப்படின்னா பணக்காரன்.
இது ஏற்கனவே நம்மளும் இதுவும் ஆப்போசிட் வேர்ட்ஸில் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஏக் அநேக். ஏக்னா ஒன்று, அநேக்னா அநேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏராளமாக நிறையா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அநேக். ஏக்னா ஒன்று, அநேக்னா அதிகமாக அநேகமாக இருக்கிறது. இதுவும் நிறையா பாடத்தில் வந்திருக்குது. ஆப்போசிட் வேர்ட்ஸில் நிறையா பாடங்களில் அது வந்திருக்கு. தூர் அப்படின்னா தூரம், பாஸ் அப்படின்னா அருகில். இதுவும் நிறைய ஆப்போசிட் வேர்ட்ஸ் எல்லா பாடங்கள்லேயும் வந்திருக்குது. பேவ் பூக் அப்படின்னாலும் முட்டாள். சயானா அப்படின்னா அறிவாளி. பேவ் கூப் அப்படின்னு சொல்லுவாங்க, பேவ் பூப் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டாள். சயானா அப்படின்னா அறிவாளி. ஹங்ஸ்னா அப்படின்னா சிரித்தல். ரோனா அப்படின்னா அழுதல். ஹங்ஸ்னா அப்படின்னா நானா சேர்த்தாலே அது செயலாகிடும். ஹங்ஸ் அப்படின்னா சிரி, ஹங்ஸ்னா அப்படின்னா அது சிரித்தல் ஒரு செயலாகிடும் நானா சேர்த்தா. நம்ம ஏற்கனவே ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 நிறையா பார்த்துருக்கோம். அதில் அந்த வார்த்தையோட நான் சேர்த்தா அது செய்கையாயிடும். சிரித்தல். ஹங்ஸ்னா சிரித்தல். ரோனா அழுதல். மித்ர அப்படின்னா நண்பன். சத்ரு அப்படின்னா பகைவன், எனிமி. சம்மான் அப்படின்னா மரியாதை. அபமான் அப்படின்னா அவமானப்படுத்துறது. நம்ம அவமான்னு சொல்லுவோம், இவங்க அபமான் அப்படின்னு சொல்கிறாங்க, அவமானம். சம்மான்னா மரியாதை கொடுக்குறது. உதார் அப்படின்னா தாராளமாக இருக்கிறது, கைண்டாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அனுதார் அப்படின்னா தாராளமற்ற. வஜன் சப்தோங் பார்ப்போம். ஒருமை பன்மை பார்ப்போம். சிங்குலர் புளூரல் பார்ப்போம். லடாயி அப்படின்னா போர். லடாயியாங் அப்படின்னா போர்கள், வார்ஸ். தல்வார் அப்படின்னா வாள். தல்வாரேங் அப்படின்னா வாள்கள். இது லடாயி அப்படின்னு சொல்லும்போது ஈ லாஸ்ட்டில் நெடில் எழுத்தாக இருக்கிறது. இங்கே குறியலாயிட்டு யாங் வரும். நம்ம ஏற்கனவே ஒருமை பன்மைக்கு ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். லாஸ்ட்டு ஈ நெடில் வார்த்தை குறியலாயிட்டு யாங் வரும். அது ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ தல்வார் அப்படின்னா வாள். தல்வாரேங் அப்படின்னா வாள்கள். ஆந்தி அப்படின்னா புயல். ஆந்தியாங் அப்படின்னா புயல்கள். இதுலேயும் அதே மெத்தட் தான் வந்திருக்கு. ஆந்தின்னு இழுத்துருக்காங்க, இதில் குறியலாயிட்டு யாங் சேர்த்துருக்காங்க. டொப்பி அப்படின்னா தொப்பி. டோப்பியாங் அப்படின்னா தொப்பிகள். இதுலேயும் அதே ஃபார்முலா தான். பீன்னு நெடில் வந்திருக்கிறது குறியலாக்கிட்டு யாங் சேர்த்துருக்குது. கோடா அப்படின்னா குதிரை. கோடே அப்படின்னா குதிரைகள். கோப்டி அப்படின்னா மண்டை ஓடு. கோப்டியாங் அப்படின்னா மண்டை ஓடுகள். இது எல்லாமே பெரும்பாலும் அந்த ஒரு ஃபார்முலாவே இது பண்ணி வந்திருக்குது. டி அப்படின்னு நெடியில் குடிலாக்கி யாங் சேர்க்குறதே பெரும்பாலும் வந்திருக்குது. அண்டா அப்படின்னா முட்டை. அண்டே அப்படின்னா முட்டைகள். ருது அப்படின்னா பருவம், சீசன். அது எதுவும் மாறாது, அதே தான் வரும். நிறையா அதில் அதே வார்த்தை. பேட்டுனா மரம், மரம் தான் வரும். அதே மாதிரி நிறையா வார்த்தைகள் அதே வார்த்தையாக வரும். ருது பருவங்கள். சீசன், சீசன்ஸ். சூதா அப்படின்னா காலனி. சூதே அப்படின்னா காலனிகள். இது செப்பல்னா காலனிகள், செப்பல்னு சொல்லுவாங்க. இது ஷூ போடுறது ஷூனே சொல்லுவாங்க, சூதா அப்படின்னு. இது செப்பலுக்கு செப்பல்னு சொல்லுவாங்க. இது காலனி, காலில் அணியுது. ஷூவும் காலில் அணியிறதுனால காலனின்னு போட்டிருக்கேன். இது ஷூ. செப்பலுக்கு செப்பல்னு தனியாக வரும். சூதா, சூதே. பச்சான்னா குழந்தை. பச்சேன்னா குழந்தைகள். தோதா அப்படின்னா கிளி. தோதே அப்படின்னா கிளிகள், பேரட்ஸ். சடக் அப்படின்னா சாலை. சடக்கேங் அப்படின்னா சாலைகள். நாரி அப்படின்னா பெண். அவுரத் அப்படின்னாலும் பெண்ணு தான். ஸ்திரீ அப்படின்னாலும் பெண்ணு தான். நாரி அப்படின்னாலும் பெண்ணு தான், பெண். நாரியாங் அப்படின்னா பெண்கள், உமன். கன்யா அப்படின்னா மகள். இப்போ டாக்டருக்கு பேட்டின்னு பார்த்துருப்போம். பேட்டின்னு மகள்னு பார்த்துருப்போம். கன்யானா பேட்டி மகள், பேட்டி. இது கன்யா அப்படின்னு சொல்லலாம்.
கன்யாயேங் அப்படின்னா மகள்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்பு, மேட்ச்சு எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.